என்ற பெருசா ஒரு மாலை வாங்கிட்டு ஒரு அவன் ஆகும் பொழுது இந்த அச்சீவ்மெண்ட்டை பத்தி அவர் சொல்ல விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஆளுக்கலாம் அவ்வளோ மாதிரி ஆளுக்கலாம் ஏதோ கம்பெனியில் வேலைக்கு போகணும்னா ரிட்டையர்ட் ஆனால் மாலை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வேற எப்போ மாலை கிடைக்கும், எப்போ கிடைக்கும் செத்தா அதுக்கு இடையில நமக்கு மான மரியாதைங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இங்க அதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்கப்ப அந்த வாய்ப்பை யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். இப்போ உங்க 3 பேருக்கு அந்த வாய்ப்பு சரியா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒன் சைட் டீம் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், இன்னொரு சைடு இருக்கக்கூடிய அந்த மீதி 5 ஐடியா கம்மி பண்ணிட்டீங்க, அடுத்த டீம் வர வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த குஸ்டாடுங்கிற மாலை மரியாதை ஃபர்ஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்து அதை வச்சு ப்ரொமோட் பண்ணி நீங்க நிறைய பேர்ட்ட மொத்தத்தை போயிட்டு இந்த ஆப்பை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பார்க்கக்கூடிய நீங்க கேட்கக்கூடிய அந்த 100 பேர் 200 பேர் தான் உங்களோட அவங்க தான் உங்களோட சோர்ஸான்னு கேட்டீங்கன்னா இந்த இருக்கிற யாருக்கா நீங்க யாரா பாத்தீங்களா? அதாவது ஆக்சஸ் இந்தியாவுக்கு முன்னால அதுதான் முக்கிய குறிப்பு. யாருக்குமே தெரியாது. எனக்கு என் சொந்தக்காரன் என் ஃப்ரெண்டு என்னை சுத்தி இருக்கவங்க தான் இந்த ஆப்ல வரணும்னு நான் நினைச்சிட்டு வாய் கொண்டு வந்தோம்னா நானும் இந்த ஆப்ல பெரியாலாம் ஆயிருக்க முடியாது. அப்போ நான் இது எதுக்காண்டி சொல்றேன்னா, இந்த உலகம் பறந்து விரிஞ்ச உலகம். நம்ம இந்தியாவில் மட்டும் 145 கோடி பேர். இப்போ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் லெவலில் யாருங்க இந்தியா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடி பேர் இந்த ஆப் வாழ்றாங்க. இந்த ஆப்ல மொத்தம் 7 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 12 கோடினா எத்தனை லட்சம்? 1200 லட்சம். எவ்வளவு? 1200 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்றாங்க. 1200 லட்சத்துல 7 லட்சம் மக்கள் இந்த ஆப்ல வந்திருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் நமக்கு வெளியே இருக்காங்க? ஜஸ்ட் ஒரு 7 லட்சம் பேர் வந்ததுக்கு நான் 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு 7 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அதுல என் டீம்ல ஒரு 5000 இருந்து 6000 பேர் வந்திருக்கேன். 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு புல்லட் பைக் வாங்கி மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன். ரொம்ப இல்ல, 1 கோடி பேர் இருந்தாலே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய கோடீஸ்வரங்களா இருப்போம். புரியுங்களா? அப்போ நம்ம கிட்ட சோர்ஸ் இல்லாம இருக்கா? நம்ம கிட்ட மிகப்பெரிய சோர்ஸ் இருக்கு. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியும் கேரக்டர் இருக்கு. என்ன பண்ணணும் சார்? முக்கியமா எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட். இதை விட பெரிய ஒரு பெனிஃபிட்ங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட டைமும் நிறைய இருக்கு. நம்மகிட்ட நீ இதை பண்ணல அதை பண்ணல யாரும் ப்ரெஷர் பண்ண முடியும் கிடையாது. நீ அந்த கம்பெனி பண்ணி இந்த கம்பெனி பண்ணி யாரும் சொல்ல போதும் கிடையாது. நம்ம சரியா பயன்படுத்தோம்னா சூப்பரா கொண்டு போகலாம். இப்ப நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய நோக்கமே ஒரு ஷாப்பிங் ஆப் மட்டும் கிடையாது. நம்ம கம்பெனியோட மிகப்பெரிய நோக்கமே ஒரு ஷாப்பிங் ஆப் மட்டும் கிடையாது. எவ்ரி திங் ஒண்ணு வரக்கூடிய காலங்கள் வருங்காலங்கள் வந்து ஃபுல்லாமே ஆன்லைன்ல ஆப்ல தான் வரப்போகுது. அப்படி வரும்போது மக்கள் யூஸ் பண்ற எல்லாமே நம்ம ஒரே ஆப்ல வந்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஆப்போட மிகப்பெரிய நோக்கம். இப்போ நிறைய பேர் இந்த ஃபேக்கு நடக்காத முடியாதுன்னு சொல்றவங்கள்ட்ட இப்போ நம்ம கிட்ட ஒரு புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்கோம். என்னன்னா ஆக்சஸ் பேன்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்கோம். அது எப்படி முடிக்கலாம் பணத்தை கேட்க எத்தனை ஐடி சொல்லணும், யார்கிட்ட பேசலாம், எப்படி பேசலாம். இப்போ நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா, இப்போ நான் பிசினஸ் எடுத்துட்டேன். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10 நாளைக்கு இந்த பிசினஸ் கத்துக்கணும். கத்துக்கிட்டு நம்மளோட இமீடியட் பிளேஸ்மெண்ட்ல நம்மளோட சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பொருள் எல்லாம் கம்மியா ரேட்ல கொடுத்து டெலிவரியா கொடுத்து வருமானம் பிடிக்காதானே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாருக்குமே வேணும். அவனுக்கு பிடிக்குது பிடிக்கல, புரியுது புரியல. நான் இந்த பிசினஸ்ல ரொம்ப புரிஞ்சுதான் வரல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க, அவங்களை இமீடியட் பிளேஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க. உங்களோட பேக்கேஜை பிசினஸ் பிளானா மாக்கிட்டு இமீடியட்டா உங்களோட சொந்தக்காரங்கள இமீடியட்டா உள்ள வர நேம் லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களோட பரத்தையோ டிசைன்டையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இமீடியட்டா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ்ஸையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள முதல்ல பண்ணுறோம். அதுக்கப்புறமா மற்றவங்க பேச புரியுங்களா? இல்லையா? அவங்க கிட்ட போயிட்டு கருணை எதிர்பார்க்க கூடாது. வருவாங்களா மாட்டாங்களா வரமாட்டேங்கிறாங்களா, நான் பண்ண போறேன், நான் இருக்கேன், எனக்கு ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கிட்ட உங்களோட ஸ்ட்ராங்கான தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுங்க. அப்ப இன்னைக்கு இந்த வாரத்தில் முடிச்சு சரியா பிளான் பண்ணி முடிச்சு விடுங்க. சரிங்களா? முடிச்சா முடிச்சலாமா?